ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 95. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி நம்மை தாக்குகின்றன. நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய உறவுகள்கிட்ட நிறையா அன்பு வச்சுருக்கோம். அன்பு வைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. நிறைய அன்பை நாம் செலுத்தி ஆகணும். குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும். மனைவி கணவனிடம் அன்பாக இருக்கணும். கணவன் மனைவியிடம் அன்பாக இருக்கணும். பெற்றோரிடம் அன்பை செலுத்த வேண்டும். எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமாக இருக்கணும். உற்றார் உறவினர் எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா? எல்லோரோடையும் அன்போடு பரஸ்பர அன்போடு வாழணும். அன்புனால ஒரு தோஷமும் இல்லை. ஆனால் இந்த அன்பு பற்றாக மாறும் பொழுது எப்போ பற்றா மாறுது? அன்பை நம்ம செலுத்தும் பொழுது என்னுடையது, இந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் மமக்காரம் வரும் பொழுது தான் அது ரொம்ப நம்மளை பாதிக்குது, பற்றாக மாறுகிறது. இது என்னுடைய குழந்தை சொல்லலாமே தவிர மனசில் வாயால் சொல்லும் பொழுது இது யார் உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் பொண்ணு அப்படின்னு சொல்லலாமே தவிர மனசால் நம்ம எப்பவும் எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள், அம்பிகையின் குழந்தைகள். அம்மா அப்பா நிறைய ரோல்ஸ் எல்லாம் இருக்கே தவிர யாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரே கனெக்ஷன் தான். அது என்னன்னு கேட்டால் நம்ம எல்லோரும் இறைவனின் குழந்தைகள். நம்ம அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு உறவு முறையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய உற்றார் உறவினரிடம் அதீதமான பற்றை வளர்த்து கொள்கிறோம். குழந்தைய பார்த்தோன்னே வளர்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தை வளர்கிறத பார்த்து. ஆனால் அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ, சரியாக படிக்கலைன்னு சொன்னாலோ, ஏதாவது ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இல்லை, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபோனை பார்த்துன்னு உட்காந்துட்டுருக்கு, நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது நிறைய துக்கம் வருது. அதனால அந்த குழந்தை ஒருவேளை சரியாகவே வளர்ந்துட்டா கூட, ஒழுக்கமாக வளர்ந்துட்டா கூட அது உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு துக்கம் வருது. ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோன்னா பயம் வருது. இவங்களெல்லாம் இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் எப்பவும் நமக்கு இருக்குது. உற்றார் உறவினரிடம் ரொம்ப பயத்தோடு நம்ம இருக்கோம். எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதே அளவுக்கு அதில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, நிறைய துன்பமும் இருக்குது. உற்றார் உறவினர் மட்டுமல்ல, நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்லேருந்து எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு பூனையை வளர்த்துட்டு ஒரு நாயை வளர்த்துட்டு அந்த நாய் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அது டயபெட்டிக் ஆச்சுன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன். நம்ம எல்லாம் அன்பு செலுத்தலாம், எல்லாம் வளர்க்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தில் பாக்கி எதுவும் நிரந்தரமானதல்ல. இதன் மேலே நம்ம ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கும், எப்பவும் நமக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியவைகள் அப்படின்னு நம்ம நம்பினோன்னா அங்கே தான் ப்ராப்ளம் வரும். எல்லாம் நம்பிக்கையின் விளையாட்டு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை லீலைகளும் நமக்கு பெரிய விஷயம். ஐயோ சுனாமி வந்துதா, அம்பாளுக்கு அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களே, அப்படி தான் ஆகும். வினை பயன்கள் இறைவன் நமக்கு கொடுத்து தான் தீர்வார். நாம் என்ன செஞ்சோமோ அதற்கான வினை பயன்களை நாம் அனுபவிச்சே ஆகணும் இந்த உலகத்தில். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ உற்றார் உறவினர், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜந்துக்கள், அதுக்கப்புறம் அது மட்டுமல்ல உயிரில்லாத பொருட்கள். என்னோட வீடு ஒழுகக்கூடாது. என்னோட வீட்டில் எந்த கிராக்கும் வரக்கூடாது வாலில். என்னோட வீடு அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்கணும். அந்த கார்னரில் சரியாக தொடச்சோமா எல்லாம் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்மளுடைய கவனத்தை எல்லாம், நம்மளுடைய ஆற்றலை எல்லாம் இதுக்கே செலவிட்டுடுறோம். பார்த்தியா, ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். நிஜமாவே நம்ம ஓன் ஹவுஸ் வாங்கினோமா? நிஜமாவே நமக்கு இந்த வீடு நிரந்தரமா?
கொஞ்சம் காலம் ஆச்சு அப்படின்னா 100 இயர்ஸ் கூட நம்ம வாழ முடியாது. அதுக்கப்புறம் இது யாரோட வீடாக இருக்கும், நம்ம குழந்தைங்களோட வீடாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. விற்றுட்டு போயிடுவாங்க, வேறு யாரோ இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை இடித்து கூட திரும்ப வேறு ஏதாவது மால் கட்டியிருப்பாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிற சொந்த வீடு அப்படின்னு, சொந்தமான கார், அவ்வளோ ஒரு அபிமானம், அதில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, அவ்வளோ டென்ஷன். அதில் துன்பம்னா நம்ம வெளியூர் போயிட்டு வந்தால் அந்த வீடெல்லாம் நல்லபடியாக இருக்கணுமேனு துன்பம். நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சோன்னா அந்த பணத்தை ஜாகிரதையாக வச்சுக்கணுமேனு நினச்சே அதனால நிறைய துன்பம் வருது, நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. நிறைய செல்வம் வந்து சேரட்டும், எல்லோருக்கும் நல்ல அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணட்டும். ஆனால் இந்த தர்மமான செல்வம் வந்து சேரட்டும், தர்மமான வழியில் நம்ம அதை எல்லோரோடையும் ஷேர் பண்ணி கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன பிரகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தர்மமாக இந்த உலகத்தில் வாழலாம். அப்போ இந்த துன்பத்திலேருந்து எப்படி விடுதலை அடையிறது அப்படின்னு கேட்டால் மகான்கள்லாம் ரொம்ப அழகாக வழி காட்டி தராங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் பகவான் இடத்துல நாம் சரணாகதி பண்ணணும். மனசு வரமாட்டேங்கிறது அப்படின்னா குழந்தையாகி சரணாகதி பண்ணணும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தோம், நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம், ஐயோ அம்மா நம்மளுக்கு ஒரு தோசை கம்மியாக கொடுத்தாங்கிறத பற்றி நம்மளுக்கு டென்ஷன் இல்லை, நாளைக்கு அரிசியே இல்லையே வீட்டிலங்கிற பற்றியும் கவலை கிடையாது. அம்மாவோட இடுப்பில் ஏறி உட்காந்தாண்டாச்சுன்னா சிம்மாசனம் தான், நம்மளுக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோமா போட்டுக்கலையா, நம்ம தலை வாரி இருக்கா வாரலையா, அதை பற்றின எந்த விதமான சிந்தாவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசை குழந்தையாக வச்சுக்கணும். நம்ம யாரோட குழந்தை, நம்ம எல்லாருமே அம்பாளோட குழந்தை. நம்ம இருக்கிறது யாரோட வீடு, அம்பாளுடைய வீடு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சொந்தங்கள் செல்வம் எல்லாம் யாருடையது, அம்பாளுடையது. அதை பராமரிக்கிற சிந்தை யாருக்கு வரணும், அம்பாளுக்கு தான் வரணும். டவுட்டே வேண்டாம். நம்ம சாதாரணமான மனித அம்மாக்கே நிறைய கேப்பபிலிட்டிஸ் உண்டு. அப்போ வந்து இவள் வந்து எத்தனையோ பிறவிகளை நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இந்த உடம்புக்குள்ளார இருக்கிற ஜீவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகளை எடுத்திருக்கு. ஆனால் எல்லா பிறவிகளிலும் எப்பொழுதுமே நமக்கு என்றென்றும் தாயாக இருந்தது இந்த அபிராமி அன்னை தான். அவளே தான் இந்த ஜகத்தை படைத்து காத்து ஒடுக்கி எல்லா அத்தனை தொழில்களும் அவள் செஞ்சுட்டுருக்கா. எல்லாத்துலேயும் ஆற்றலாக இருப்பவள் அவள். தனத்தை கொடுப்பவள் அவள், பிரிப்பவள் அவள். மூக்கம் வாச்சாலம் கரோத்தி, வாச்சாலம் மூக்கம் கரோத்தி. பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு தியான ஸ்லோகம். பகவான் என்ன பண்ணுவார், கால் முடமாக இருக்கக்கூடியவனை மலையேற வைப்பார். அப்புறம் அது உல்ட்டாவும் பண்ணுவார். யார் ரொம்ப ஓடின்னு இருந்தானோ அவனை வந்து ரொம்ப அகம் இருந்தது அப்படின்னா அவனை பெட் ரிட்டனாக ஆக்கிறதும் அவர் இதில் இருக்குது, அவருடைய ஆற்றலில் இருக்குது. அதே மாதிரி வாய் பேச முடியாத ஒருவனை வாக்கில் ஜாலம் பண்ண வைப்பார். மூக்கம் வாச்சாலம் கரோத்தி. அதே தான் உல்ட்டாவும் பாசிபிள். ரொம்ப பேசின்னு இருந்தால் அவங்க திடீர்னு பேசாமலும் ஆகக்கூடிய அத்தனை ஆற்றலும் இறைவனுக்கு உண்டு. ஆகையினால இது எல்லாமே இறைவன் செயல் என்று அவரிடம் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணி நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக தாயின் மடியில் ஆழ்ந்து உறங்கும் குழந்தை போல் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும். எப்போன்னு கேட்டால் நம்ம இந்த சரணாகதி பண்ணுறத கற்றுக்கணும். நம்ம பண்ணி பண்ணி பழகணும். மனசுக்கு சொல்லி சொல்லி பழகணும். தினமும் பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் நம்ம சொல்லி சொல்லி பழக்கணும் மனசை. அம்மா இது எல்லாம் நீ கொடுத்தது, இல்லை எனக்கு பற்று வேண்டாம், நான் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கேன். ஆனால் தாமரை இலை தண்ணீர் போல் நான் வந்து என்னுடைய விஷயம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் எல்லாம் நீ கொடுத்தது, எல்லாம் உன்னுடையது. உன்னை வச்சு தான் இந்த சொந்தங்கள் எல்லாம். அதனால் வந்து எங்களுக்குள்ளார இருக்க கனெக்ஷன் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே உன்னுடைய குழந்தைகள், அதனால் நீ பார்த்து வழி நடத்து அப்படின்னு மனசுக்கு நம்ம சொல்லி சொல்லி பழகணும். ரொம்ப அழகாக சொல்கிறார் திருவள்ளுவர். இன்னொரு அழகான குறள் எதுன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நீ எதுலெல்லாம் நீ வந்து உன்னுடைய பற்றை நீக்கி இருக்கியோப்பா, அதனாலெல்லாம் உனக்கு துன்பம் வராது அப்படின்னு சொல்கிறார். இங்கே அபிராமி பட்டரும் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அபிராமி அன்னையிடம் பூர்ணமாக சரணாகதி பண்ணியிருக்கார். என்னைக்கு அவருக்கு புரிஞ்சுதோ, அம்பிகையினால தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னா அது அம்பிகையினால் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுட்டவர் எல்லாத்தையும் ஒரு அணு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் அம்பிகையிடம் பூர்ணமாக சரணாகதி பண்ணியிருக்கார். அதனால தான் இப்படி பாடுறார். என்ன பாடுறாருன்னு பாட்டை பார்க்கலாம். அழியாத குணக்குன்றே அப்படின்னு கூப்பிடுறார். இறைவன் யாரு? குணக்குன்றாக இருப்பவர். அழியாத குணக்குன்றே, நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து, எப்பவும் இருக்கக்கூடியவர். குணக்குன்றே, நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு சில குணங்கள் இருக்கலாம், ஒரு சில குற்றங்கள் இருக்கலாம்.
நம்ம மற்றவங்களுடைய குற்றங்களை பெருசாக பேசுவோம், குணத்தை சில சமயம் பாராட்டி பேசுவோம். ஆனால் எல்லார்கிட்டேயும் குணதோஷங்கள் இருக்குங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு இயற்கையான நியத்தி. யாருமே அந்த மாதிரி 100% பர்ஃபெக்ட் கிடையாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கோணத்தில் 100% பர்ஃபெக்டாக காமிச்சா கூட இன்னொருத்தவங்களுக்கு அதனால் வேறு விதமான பாதிப்பு இருக்கும். ஒரு வீட்டோடைய ஒரு மருமகளை கேட்டால் அவங்க 4 விஷயம் சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டை சேர்ந்தவங்கள கேட்டால் அவங்க அந்த குழந்தைய அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க. அதனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டோன்னா சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாதுமாங்க. இதே அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டோன்னா அவங்கள பற்றி ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் கூட மாறும். இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியம். நான் அம்பாள் எப்படி இருக்குன்னு கேட்டால், இறைவன் அனந்த கல்யாண குணகண ஏக்க நிலையாக குணக்கூட்டங்களின் ஒரே இருப்பிடமாக இருக்கிறது யார்? எல்லா நல்ல குணங்களும் யார்கிட்ட ஒருங்கே நிரம்ப பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டால் அது இறைவனிடம்தான். அதனால் இங்கே மலையாக சொல்கிறார், குணக்குன்றுங்கிறார், அழியாத குணக்குன்றே. இவர் ஜாலியாக அம்பாளோட இடுப்பில் உட்காந்துன்னு அந்த குன்று மேலேருந்து பார்த்துட்டு இருக்கார். கீழே ஓஹோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கா, இங்கே திருவிழா நடக்கிறதா, ஓஹோ இங்கே இது நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். இவங்க வீட்டில் இவங்க செத்து போயிட்டாங்களா, எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கார். இவருக்கு என்ன ஜாலியாக உட்காந்துட்டுருக்கார், எல்லாத்தையும் சரணாகதி பண்ணிட்டார் இல்லையா, அவருக்கு ஒன்றுமே இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை என்ன நடந்தாலும். அப்புறம் அருட்கடலே, அம்பாளுடைய கருணை எப்படிப்பட்டது, கடல் போன்றது. இதையாவது நம்ம அளவிட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நம்ம கடலை ஓமையாக சொல்லுவோம். அம்பாள் அருட்கடல். நம்ம நிறைய இதுக்கு நாமாக்கள் பார்க்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து இந்த அம்பிகையின் குணங்களை சொல்லும்போது குணநிதி அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. குணநிதியாக இருப்பவள். அதுக்கப்புறம் அருட்கடலே அப்படிங்கிறதுக்கு கருணாரச சாகரா. அம்பாள் சாகரமாக இருக்கா, கருணை என்னும் ரசத்தின் சாகரமாக இருக்கா. அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு நாமா இருக்குது. கருணாமூர்த்தி, கருணையின் திரு உருவம். எப்படிப்பட்ட கருணை தெரியுமா? அவ்வியாஜ கருணாமூர்த்தி. வியாஜம் அப்படின்னு சொன்னாலே காரணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து நம்ம ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னாவது அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளை விட கீழானவங்களுக்கு நிறைய செய்வோம், செஞ்சுட்டு நான் அவனுக்கு செஞ்சேன், அவன் என்னை பார்த்து சிரிக்கக்கூட இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு காரணத்தோடு தான் நம்ம எல்லாரும் காரியம் செய்வோம். ஆனால் அம்பாளுடைய கருணைக்கு காரணமே கிடையாது. அதுதான் அவ்வியாஜ. வியாஜம்னா காரணம், அவ்வியாஜன காரணமின்றி கருணை கடலாக இருப்பாள். நம்ம இதை பண்ணாதான், நீ இன்னைக்கு பூஜை பண்ணல இல்லை உனக்கு நீ கிடையாது போ, உனக்கு நீங்கள் கஷ்டப்படு, கொஞ்சம் நாள் வயிற்று வலி வரட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டா. நம்ம என்ன பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதெல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும், பூஜை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதெல்லாம் நம்மளுடைய மனசு பக்குவத்துக்காக, நம்மளுடைய சித்த சுத்திக்காக நம்ம பண்ணுறோமே தவிர எல்லாம் அம்பாள் நம்மக்கிட்ட காமிக்கிற கருணைக்கு காரணமே கிடையாது. அதாவது என்ன சொல்லுவோம், எக்ஸ்பெக்டேஷன்லெஸ் லவ் அப்படிமோ இல்லையா இங்கிலீஷில், அது பியோர் லவ் அம்பாளுடையது. அப்புறம் தயாமூர்த்தியாக இருக்கா, தயானாலும் கருணை, அந்த ஒரு நாமாவும் இருக்குது. அதுக்கப்புறம் சாந்திர கருணா, அம்பாளுடைய கருணை எப்படிப்பட்டதான். சாந்திர கருணானா, சாந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப இழகினதும் இல்லை, ரொம்ப கெட்டிப்பட்டதும் இல்லை. அதாவது பாறை போல் கெட்டியான மனசு இல்லை அம்பாளுக்கு. அதே சமயம் அருவி போல் ஒழுகி ஓடுறதும் இல்லை. எப்படிப்பட்டது, நெருக்கமான அன்பு, அதே சமயம் உருகக்கூடிய அன்பு, வெண்ணெய் போல். அதுக்கு தான் சாந்திர கருணா அப்படின்னு பேர். இப்படியெல்லாம் நாமாக்கள் இருக்குது. அப்புறம் இமவான் பெற்ற கோமளவே, நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறவோ இங்கேயும் பிறந்தா. ஹிமாச்சல பர்வதம், இமவான் அப்படின்னா ஹிமாச்சலம், ஹிமாச்சல பர்வத ராஜபுத்திரியாக அம்பாள் பிறந்தாள். இமவான் பெற்ற கோமளமே, கோமளம்னா மென்மையான உடம்பு, உண்மையான அங்கங்களை உடையவள். அம்பாளுடைய திருப்பாதங்களை நம்ம யோசிக்கும் போது கூட நம்மளுடைய காலெல்லாம் நிறையா கிராக்ஸு, லைனாக ஒரு பாவமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. அம்பாளுடைய கால் எப்போவுமே பார்த்தோன்னா யவ்வனமாக இருக்கும். இந்த கால் அவ்வளவு ஒரு கதுப்பு மிக்கதாக, ஒரு தாமரை பூ போன்ற மென்மையான அங்கங்களை உடையவள். அதனால் கோமளமே, அவளுடைய கை தாமரை, கால் தாமரை எல்லாமே தாமரை போன்ற மென்மையான அங்கங்களை உடையவள். இதுவும் நம்ம நிறையா நாமக்கள் இருக்குது. கோமலாகாரா, கோமலாங்கி,
இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறார், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அம்மா, நான் எல்லாம் உனக்கே நான் சரணாகதி பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் என்ன நடந்தாலும் சரி உலகத்தில் எனக்கு நன்மை தான் நடக்கட்டும், இல்லை ஏதாவது கஷ்டம்தான் வரட்டும், நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். ஐயோ, துன்பம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், இன்பம் வரும்போது குதிப்போம். ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் கல்யாணம் வந்தது, குழந்த பிறந்தது, புதுசாக கார் வாங்கினோம், வீடு வாங்கினோம், எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம ட்ரீட்டும்போம், மாலுக்கு போவோம், நம்ம அப்படி இருப்போம். இது ஒரு டைஃபாய்டு போச்சு, இல்லை ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஒரு ஹார்ட்டில் வேல்வு க்ளோஸ் ஆகிருக்கு, என்னமோ ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுவோம், அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவோம். என்னம்மா இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம், ஒரு கோல்டு வந்தாலே போதும், எல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடும். ஆனால் அபிராமி பட்டர் அப்படி இல்லை. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை. அது அம்மாவுக்கு தான் கவலை. குழந்தை இன்னைக்காவது கவலைப்படுமா, ஐயோ எனக்கு இவ்வளோ சளியாக இருக்கே, நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் காத்தால எழுந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்குமா. அம்மாவோடைய கவலை அந்த சளியை போக்க வேண்டியது, அதுக்கு கஷாயத்தை போட்டு கொடுக்கறது, அதை உடம்பு முடியலன்னா பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்கா இல்லையா, அதனால் கவலையே படாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனசில் இருக்கார். என்ன வந்தாலும் சரி, உடம்பு பரட்டி போடட்டும், மனசு பரட்டி போடட்டும், எல்லாம் வந்தாலும் எனக்கு நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். அதனால் உனக்கே பரம், பரம்ங்கிறத பாரம்னு புரிஞ்சுக்கணும். பாரம் அப்படின்னா அதாவது நீ தான் அதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த பாரத்தை சுமக்கிறது அப்படின்னு சொல்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டி, கனம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் உனக்கே பாரம், அதுதான் உனக்கே பரம். நான் ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தேவையில்லை என் வாழ்க்கையில், நீ எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிற, அதனால் உனக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் நீ தான் அதை போக்கக்கூடிய வல்லமையோ, எனக்கு ஃபீவர் கொடுத்துருக்கேன்னா நீ வாண்ட் மீ டு டேக் ரெஸ்ட், அவ்வளோதான். நான் ஒரு 4 நாள் படுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீனு, சரி ஓகே, நான் அதை அனுபவிச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். கர்ம பலன் நீ கொடுக்குற, நான் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அதனால் ஒரு துளி கூட எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது ஒரு ஞானியினுடைய மனம் இது. அது துக்கேஷ்வனுத் விக்னமனாகா சுகேஷு விகதஸ்பிருஹா அப்படின்னு இதில் வரும். அதாவது துக்கத்துலேயும் துக்கத்தை கண்டு அவன் தோண்டு போகிறது கிடையாது, அதே சமயம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிகழும்பொழுது அதனால் துள்ளி குதிக்கிறதும் இல்லை. ஒரு ஞானியினுடைய மனசு இப்படி என்ன நடந்தாலும் ஸ்தித பிரஜனா ஒரே மனநிலையில் இருப்பான். யார் உண்மையாகவே பகவான்கிட்ட அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம். யார் என்கிட்ட அந்த மாதிரி பக்தி பண்ணுறாளோ அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு என்ன மெயின்டெனன்ஸ்க்கு தேவையோ, அவளுடைய உடம்பு மனசை பார்த்துக்கிறதுக்கு, அவளுடைய லோகத்தில் அவள் வாழறதுக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். பகவானே ப்ராமிஸ் பண்ணுறார், அகம் வஹாமி, நான் கேரி பண்ணுறேங்கிறார். வஹாமி அகம். அப்போ அதனால் அந்த சரண்டர் இருக்கிறதுனால நான் கவலையே பட மாட்டேன். உனக்கே பரம். அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறார், எனக்கு உள்ள எல்லாம், ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன். என்னுடையது ஆவி, உடல், உடைமை, என்னுடைய ஆன்மா எல்லாமே என் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் நல்ல எண்ணங்களை மாத்திரம் உனக்கு ஆஃபர் பண்ணேன், அவ்வளோ இல்லை. என்ன கிடக்கோ அத்தனையும் அணு விடாமல் உனக்கு உனது என்று நான் அழித்து விட்டேன். உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணிட்டேன் இல்லையா, நீயே என்னை ஆட்கொண்டாய் இல்லையா, அதனால் எனக்கு இனிமேல் கவலையே கிடையாது. அதாவது மணிவாசக பெருமானும் ரொம்ப அழகாக பாடுவர். அன்றே என்ன நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அப்படி நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. என்ன வேணால் நடக்கட்டும், நல்லதோ கெட்டதோ, நானாக இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும், நீ தான் வழி நடத்தின்னு இருக்க, அந்த அளவுக்கு சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார் அபிராமி பட்டரும். அம்மா, நான் உனக்கு இன்றைக்கும் நான் சரண்டர் பண்ணிட்டேன், நான் உன்னுடைய குழந்தை இல்லையா, அதனால் நான் என்ன வந்தாலும் சரி, நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அதனால் நான் மனசொடிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு பாடுறார். இன்னும் ஒரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம். ரொம்ப அழகான பாடல் இது. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே.
ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.